ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆயில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஹேர் டே வந்து போட்டுட்டு இருக்கீங்க, இல்லை நிறைய வந்து சூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு ஆயிலை நீங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா முடி வந்து நிறையா பேர்த்துக்கு அக்கா கொட்டிகிட்டே இருக்குது. முடி உதிர்தலுக்கும் அடுத்து வந்து அரிப்பு, தலை வந்து எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் டை போட்டாலும் அரிப்புத்தன்மை வந்து நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆயில்னு கூட சொல்லுவேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஆயிலுங்க. அதில் ஒரு முக்கியமான மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம இந்த ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலை இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நரைமுடியை ஒரே வாரத்தில் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளாக் கலராக ஒரிஜினலாக கருப்பாக மாற்றக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுவும் இந்த பனி சீசனுக்கு சளி பிடிக்கும், நிறையா பேர் வந்து ஹேர் டே வந்து யூஸ் பண்ண முடியாதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்களாம் தயவுசெய்து இந்த ஒரு வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு முடி வந்து நல்ல மாற்றமாக கிடைக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான ஆயிலையும் உள்ளே சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? வெத்தலையை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் வாடின மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து ஈரம் இல்லாமல் எடுத்தால் தான் எண்ணெய் வந்து கெடாமல் இருக்கும். அதனால் நான் வந்து பாருங்கள், கொஞ்சமாக நம்ம லைட்டாக வெயிலில் வச்சு ஒரு வாடின மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துருக்கேன். உங்கள் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வெத்தலையை எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 10 வெத்தலைக்கு பக்கம் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 10 வெத்தலையை நல்லா வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இந்த வெத்தலை வந்து தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலை வலிக்குதுக்கா, எனக்கு ஹேர் டை வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த சளி பிடிக்கிற தொந்தரவுலாம் இருக்காது. ஃபஸ்ட்டுருந்தே நம்ம ஆரம்பிக்கிறப்போ இளநரையெல்லாம் வந்து டோட்டலாகவே நமக்கு வராது. சரிங்களா? இப்போ வெத்தலை வந்து பாருங்கள், நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. வெத்தலையை நல்லா இந்த மாதிரி வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே நம்ம முடிய எக்ஸஸாக நம்ம கருப்பாக ரெடி பண்ணுறதுக்காக கறிவேப்பிலையை நல்லா இதே மாதிரி கழுவிட்டு கொஞ்சமாக வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடும். ஏன்னா ஈரம் இருந்துச்சுனாவே ஆயில் வந்து கெட்டு போயிடும். அதனால் ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட ஆயில் கெடாமல் இருக்கணும்னா நல்லா அலசிட்டு கொஞ்சமாக வெயிலில் உணர வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈரம் இருக்காது. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம்பு வந்து நல்ல ஒரு இந்த புழுவெட்டு, அரிப்பு அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து நம்மளுக்கு தீர்க்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த ஓட்டத்தை நல்லா பலப்படுத்தி முடியை நல்லா வளர வைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வரைக்கும் கிராம்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொட்டைப்பாக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கொட்டைப்பாக்கு வந்து எடுத்துக்கோங்க. வெத்தலையில் வச்சு போடுறது. சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிஜா பாக்கு வருது இல்லையா, அதில் வந்து இந்த பாக்கு இருக்கும். இது இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த துவரோட வெத்தலை துவரு இதெல்லாம் வந்து நம்ம ஆயிலில் சேர்க்குறப்ப முடி வந்து நல்லா கருப்பாகும். அதனால் வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ இதில் ஒரு சொட்டு கூட தண்ணியெல்லாம் விடக்கூடாது. நம்ம வந்து அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து ஒரு செம்ம வாசனை. அதே மாதிரி இந்த அளவுக்கு வந்து அரைச்சிருங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைக்கிறப்போ இதில் நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு 100 மில்லி ஆயில் அளவுக்கு. இப்போ நான் எடுத்த அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா 100 அல்லது 150 மில்லி தேங்காய் எண்ணெய்க்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு விட நீங்கள் அதிகமாக காய்ச்சணும் அப்படின்னா பொருள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓகே, இதை அப்படியே ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக எண்ணெய்க்கு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ 100 மில்லி ஆயில் எடுக்கிறதுனால சின்ன பாத்திரமாக ஸ்டவ்வில் வைக்கிற பாத்திரமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஆயில் காய்ச்சறதுக்கு. ஆயில் விளையாட்டுத்தனமாக நான் சொல்கிற மாதிரி நிறையா பேர் நான் காய்ச்சினா கருகுது அப்படிங்கிறீங்க. இந்த வீடியோவை தான் இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஆயில் வந்து பதமாக காய்ச்சி எடுத்திங்கன்னா தான் ஆயிலோட வாசனை மாறாது. அதே மாதிரி நம்மளுக்கு அதோட பலனும் நல்லா சூப்பராக கிடைக்கும். பாத்திரம் அதே மாதிரி தான். உள்ளே வந்து ஒரு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. பாத்திரத்தை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 மில்லி தேங்காய் வந்து எடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ 100 மில்லி வந்து தேங்காய் வந்து நம்ம சேர்த்தாச்சு. சரிங்களா? இப்போ இது கூட அடுத்ததாக முடி எப்படிக்கா தேங்காய் எண்ணெயில் சேர்த்துனா நிறையா பேர்த்துக்கு கருப்பு ஆகலைன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க இந்த கடுகெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஆயில் விற்கிற கடையிலையும் இருக்கும். சுத்தமான கடுகெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கடுகெண்ணெய் சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த முடியை வந்து சீக்கிரமாக கருப்பாக்கி கொடுக்கும். நல்லா ஒரு 100 மில்லிக்கு ஒரு 2 பெரிய டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த கடுகெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடுகெண்ணெயை வந்து நீங்கள் கூட கலக்கிறப்ப தான் உங்கள் முடியை வந்து நல்லா கருன்னு மாற்றும். அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. எப்போவுமே இந்த ஆயிலை வந்து நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும், 1 வீக்கில் உங்களுக்கு வந்து சூப்பராக கலரிங் மாறுறதை நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ தேங்காய் எண்ணெயில் நம்ம அந்த எண்ணெயை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு வாசனை. அதே மாதிரி இந்த எண்ணெயில் கடுகெண்ணெய் சேர்த்துருக்குமா அப்படிங்கிற ஃபீலெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதில் நீங்கள் விளக்கெண்ணெய் கூட ஆப்ஷன் தான். விளக்கெண்ணெய் வேணும்னா கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஒரு சூப்பரான முடியை கருன்னு பண்ணும். நான் விளக்கெண்ணெய் வந்து சேர்க்கல, கடுகெண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால. நீங்கள் உங்களுக்கு விளக்கெண்ணெய் பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் வந்து ரொம்பவுமே பொறுமையாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணணும். சரிங்களா? ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். முழுக்க வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ ஆயிலை நம்ம தூக்கி வச்சிடலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. விளக்கெண்ணெய் வந்து எவ்வளவு சேர்க்குறதுக்கா அப்படின்னு மறுபடியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. விளக்கெண்ணெய் வந்து சேர்க்குறத விட நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் வந்து சேர்க்க போகிறேங்க. சரிங்களா? ஆலிவ் ஆயில் வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன். விளக்கெண்ணெய் நீங்கள் சேர்த்தா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆலிவ் ஆயிலை உள்ளே சேர்க்க போகிறேன் நான். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இந்த எண்ணெயை ரெடி பண்ணி நீங்கள் தேய்க்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாகாது. நீங்கள் கண் குளிர பார்க்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஆலிவ் ஆயில் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த 3 ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பொருளை நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதை இங்கே பாருங்கள் நுரை எப்படி பொங்கி வருது அப்படின்ட்டு. கண்டிப்பாக கொஞ்சம் அகல பாத்திரமாக வச்சுக்கோங்க. நான் 100 மில்லிக்கே வந்து இந்த பாத்திரம் மேலே வந்து பொங்கி வருது. ஆயில் வந்து கீழே போகாமல் ரொம்பவும் சிம்மில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஆயில் காய்ச்சினீங்க அப்படின்னா பாத்திரம் கொஞ்சம் பெருசாக வச்சு அகலமாக காய்ச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பொங்கறக்கு ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ பொங்கி வருது அப்படின்ட்டு. இது ஆயில் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு நம்ம ஆயில் வந்து இப்படி ஸ்பூன் வச்சிங்கன்னா ஆயில் தனியாக வந்து மேலே ஃபில்டர் ஆகி வரும். அப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து இறக்கிடலாம். அது வரைக்கும் நம்ம அந்த போட்ட பொருள் எல்லாம் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் கலந்து அந்த பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் ஆயில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து நுரை பொங்கிட்டு தான் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் ரொம்ப சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. சூப்பரான ஒரு கமகமகமான ஒரு ஹேர் டை ஆயில் ரெடி ஆயிரும். இது தடவின ஒரே வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். முடி உதிர்றது கொத்து கொத்தாக போயிட்டுருக்கு. முடியே வளர மாட்டேங்குது. தலையில் அரிப்பு பிரச்சனை இருக்குது, தொற்று புண்ணு இருக்குது. இந்த மாதிரி வந்து இருக்கிற தொடர்ந்து கை வச்சு அரைச்சிட்டே இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா கை வந்து தலையில் வச்சு உறிஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஆயிலை போட்ட செகண்ட்லேயே ஒரே நாளில் ஒரு நல்ல பலன் கொடுக்கும். செம்ம ஒரு 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. சரிங்களா? இது ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. ரெடியானதே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிலெல்லாம் நல்லா நுரை கீழே போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படி ஸ்பூன் வந்து வச்சிங்கன்னா ஆயில் இப்படி வரணும். அந்த பொங்கி போனது எல்லாமே நல்லா விலகி வந்துருச்சு பாருங்கள். இது தான் வந்து கருகாமல் புகை வராமல் ஆயிலை நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சி எடுக்கணும். ஸ்பூன் வச்சிங்கன்னா கண்ணாடி மாதிரி ஆயில் வந்து மேலே வரணும். சரிங்களா? இது வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி வந்ததே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம்.
இப்போ நம்ம கீழே இறக்கியாச்சு. ஆயிலும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்குது பிள்ளைகளுக்கு அப்படின்னா, இதை நீங்கள் நெஞ்சில் கூட நல்லா ஒரு நெஞ்சுக்குழியில் இதமான வெதுவெதுப்பான ஒரு சூட்டில் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா, நெஞ்சு சளியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும், கவங்கட்டி இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து எடுத்துரும். தலைவலி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தலைவலியை சூப்பராக வந்து நிப்பாட்டி கொடுக்கும். அதே மாதிரி முடியும் நல்லா கரு கரு கருன்னு வளர வைக்குங்க. இங்கே பாருங்கள், ஸ்பூன் வச்சா ஆயில் எப்படி வருது அப்படின்ட்டு. செம்மையாக ரெடி ஆயிருச்சு. நம்ம இதில் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கோம், கடுகெண்ணெய் சேர்த்துருக்கோம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஆனால் இதில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் உங்களுக்கு அந்த வழுவழுப்பு தெரியாது. எப்பவும் போல் நீங்கள் எண்ணெய் தேய்க்கிற மாதிரியே ரெகுலராக தலைக்கு தேய்ச்சிட்டு போய்க்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்து தலை ஊற வச்சு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ஷாம்பு சீயக்காய் அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க. இது அந்த வெத்தலையோட துவருக்கு வந்து உங்கள் முடி வந்து அவ்வளோ ஒரு கருப்பு தன்மையாக பிடிச்சிக்கும். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி வச்சுட்டு, வடிகட்டி வந்து இந்த மாதிரி இரும்பு சல்லடை மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உருகி போயிடும். ஒரு துளி கூட ஆயில் வந்து நிற்காது, சுத்தமாக வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ பொருளெல்லாம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மொறுன்னு அதோட எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆயிலில் கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த ஆயில் பிரிஞ்சு நம்மளுக்கு வரும். இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு சூப்பரான ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நம்ம 3 ஆயில் சேர்த்துருக்கோம், இத்தனை பொருளை வந்து சேர்த்துருக்கோம். எந்த ஒரு இதுவும் தெரியாமல் நல்லா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கண்ணாடி மாதிரி இருக்குது ஆயிலு. இதை நீங்கள் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வாரம் தேய்ச்சிங்கனாவே அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஆயிலுக்கு போகவே மாட்டீங்க. அந்தளவுக்கு முடியை வந்து கருன்னு மாற்றுறது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க, இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எப்படி தலைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? அவ்வளோதான். நல்லா ஆற வச்சு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கையிலேயே தலைக்கு நம்ம யூஸ் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆயில் வந்து தேய்க்கிறப்ப முடியை வந்து நல்லா சிக்கு இல்லாமல் வச்சுக்கோங்க. சிக்கு இல்லாமல் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் கையில் எடுத்து தொடாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டோர் பண்ணோம்னா ஆயில் வந்து கை வைக்காமல் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் கெடாமல் இருக்கும். அதனால் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த நரைமுடி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாங் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. எடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து பிரித்து விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு கொண்டை போட்டுருங்க. ஒரு 1 மணி நேரமாவது ஃபைனலாக தலையை ஊற வைங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு சீயக்காய் ஷாம்பு, நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் முடி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா கருப்பாகவும் அதே மாதிரி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா திக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி தான் டை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆயிலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பஃபியாக அடர்த்தியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயிலை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க. இது வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.